அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. சென்னை மாநகர மக்களின் தாகம் தீர்க்கும் மிக முக்கிய குடிநீர் ஆதாரமான புழல் ஏரி மெல்ல மெல்ல மாசடைந்து வருவதால் லட்சக்கணக்கான மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைப்பது கேள்விக்குறியாகியுள்ளது. ஏரி மாசடைய என்ன காரணம், கழிவுநீர் கலப்பால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக பாழாகி வரும் ஏரியை பாதுகாப்பது எப்படி, அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பதை குறித்து ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்கத்தினர் கூறும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். 3300 கோடி கன அடி கொள்ளளவை கொண்ட இந்த நீர்த்தேக்கமானது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிஞ்சிட்டு வருது. வரத்து கால்வாய்கள் அனைத்தும் மூடப்பட்டு வரத்து கால்வாய்கள் வழியாக முழுசாக சாக்கடைகள் வந்து சேருது. ஏறத்தாழ 14 இடத்துல பெரிய அளவில் சென்னை மாநகராட்சியோட சாக்கடையும், அம்பத்தூர் ஆவடி நகராட்சியோட சாக்கடையும், ஆவடி மாநகராட்சியோட சாக்கடையும், நாரவாரிக்குப்பம் ஊராட்சி சாக்கடைகளும் இங்கே வந்து பெரிய அளவில் காந்தி நகர் இந்த பாரிய பகுதிகளில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இது நாளடைவில் இந்த புழலேரி வந்து சாக்கடை குட்டையாக மாறி போகக்கூடிய அபாயம் இருக்குது. இந்த நீர்த்தேக்கத்தை அரசு உடனடியாக நல்லா பாதுகாக்கிறதுக்கு உரியது. ஏன்னா சென்னைக்கு இதுதான் குடிநீர் ஆதாரம், சென்னைக்கு முக்கியமான குடிநீர் ஆதாரம். இதில் ரொம்ப அரிய வகை பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா உயிரை கொல்லக்கூடிய பாக்டீரியா இங்கே உருவாகிட்டு இருக்குது. இதில் அதை வந்து உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்து அதை அழித்தாதான் மக்களுக்கு சுகாதாரமான தண்ணி கிடைக்கும். அது மாதிரி ஏரியோட வரத்து கால்வாய்கள் அனைத்திலும் சாக்கடை வருது. வரத்து கால்வாய்கள் நிறைய இடத்துல மறைக்கப்பட்டிருக்கு. அது மேலேயே கட்டடம் கட்டுறாங்க. இதெல்லாம் பெரிய ஆபத்தை விளைவிக்கும் பின்னாடி. உடனடியாக அரசு வந்து இதில் உரிய முறையில் தீவிரமாக செயல்பட்டு இந்த ஏரியை பாதுகாக்க வேண்டும். சென்னை மாநகர மக்களின் குடிநீர் ஆதாரமாக வரும் புழல் ஏரியின் நிலை முழுக்க மக்களின் கழிவுநீர் கலக்கும் குட்டையாக மாறி வருகிறது. இங்கே பாருங்கள், முழுக்க கழிவுநீர் சாக்கடை பகுதியிலிருந்து ஆவடி பகுதியிலிருந்தோம், சென்னை மாநகராட்சி அம்பத்தூர், கள்ளிக்குப்பம், மேனாம்பேடு இந்த பகுதியிலிருந்து முழுக்க மனித கழிவோடு இங்கே சாக்கடை பக்கம் கழுவி போயின்னு இருக்கு. முதல்வர் தனி கவனம் இந்த புழல் நீர்த்தேக்கத்தை காப்பாற்றுறதுக்கு தனி கவனம் செலுத்தி அவங்க வந்து அதிகாரிகளை விட்டு நீர் மேலாண்மை அதிகாரிங்க வந்து இதை வந்து கவனம் செலுத்தி இதை வந்து நேரில் வந்து ஆய்வு செஞ்சு இந்த புழல் நீர்த்தேக்கத்தை காப்பாற்றணும் என்று புழல் ஏரி அராப்பத்தேரி பாதுகாப்பு மக்கள் இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த காவா பிரிட்ஜை கட்டினாங்க. இது காவாக்குள்ளே போகிறது எங்கேருந்து வருதுன்னு தண்ணின்னு தெரியல. வர வழியில் ஏகப்பட்ட சாக்கடை தண்ணி. விடிகாலில் காலையில் இங்கே வந்து பக்கத்தில் நின்று பார்க்க முடியறதில்ல. வந்தால் ஒரே நாத்தடிக்குது. ஆனால் கேட்டால் ஓடைன்றேன். இது ஓடையாது. ஓடைக்கு தண்ணி வரணுன்னா அதுக்கு ஒரு வரமிடம் இருக்குது. இது மாதிரி கோட்டை கட்டி குண்டு கட்டி இது மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இதை லாக் பண்ணிட்டாங்க. இன்னும் இருக்குது, போக முடியல. கேட்டால் வழி இல்லை, பாதையில் சொல்லிட்டு போயிட்டாங்க. சென்னை மாநகர மக்களின் தாகம் தீர்க்கும் மிக முக்கிய குடிநீர் ஆதாரமான புழல் ஏரி மெல்ல மெல்ல மாசடைந்து வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். வணக்கம் கார்த்திக். கார்த்திக், இந்த புழல் ஏரி தொடர்ந்து மாசடைவதற்கான காரணம் என்ன, மக்களின் கோரிக்கை என்ன, அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? வணக்கம். சென்னையின் கோடிக்கணக்கான மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது புழல் ஏரி. 4500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள புழல் ஏரி அதிகபட்சமாக 21.20 அடி உயரம் வரை நீரை தேக்கி வைக்க கூடியதாகவும் சுமார் 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்டதாகவும் மழைக்காலங்களில் நீரை சேமித்து வைத்து சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்கு பெரும் ஆதாரமாக இருந்து வருகிறது. ஆனால் சென்னை, அம்பத்தூர், ஆவடி என மாநகராட்சி பகுதியிலிருந்து வெளியேறும் கழிவுநீரும், நாரவாரிக்குப்பம் ஊராட்சி பகுதியிலிருந்து வெளியேறும் கழிவுநீரும் மழைநீர் வடிகால்களின் வழியாக புழல் ஏரியில் கலக்கிறது. குறிப்பாக அம்பத்தூர், பானுநகர், ஒரகடம், கள்ளிக்குப்பம், வெங்கடாச்சலம் நகர், திருமுலைவாயில், பொத்தூர், செங்குன்றம், காந்திநகர் உள்ளிட்ட 21 இடங்களில் பெரிய அளவில் கழிவுநீர் கலப்பதால் ஏரி கழிவுநீர் குட்டையாக அடர்த்தியான கருமை நிறத்தில் மாறி இருப்பதை நியூஸ் தமிழில் பிரத்யேக காட்சி வாயிலாக தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கழிவுநீர் கலப்பை தடுக்காமல் விட்டால் நீரின் தரம் பாதிக்கப்படுவதுடன் எதிர்காலத்தில் பொதுமக்களின் குடிநீர் பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புழல் ஏரி நீர்ல
ஃபீக்கல் காலிஃபார்ம் வகை பாக்டீரியா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. ஃபீக்கல் காலிஃபார்ம் என்பது நீரில் மலக்கழிவு கலந்திருக்கக்கூடிய மாசுபாட்டை சுட்டிக்காட்டும் முக்கிய நீர்த்தர குறியீடு என சொல்லப்படுகிறது. இந்த பாக்டீரியா அளவு அதிகமாக உள்ள நீரை முறையான சுத்திகரிப்பு இல்லாமல் பயன்படுத்தினால் வயிற்றுப்போக்கு, வாந்தி, வயிற்று வலி உள்ளிட்ட நீர்வழி நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஏரியை பராமரிக்கும் பொதுப்பணித்துறை, கழிவுநீர் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டிய சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியம், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகிய துறைகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில கழிவுநீர் கலப்பதை தடுக்க இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குடிநீர் ஆதாரமான புழல் ஏரியை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகள் கழிவுநீர் கலப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கழிவுநீர் கலக்கும் இடத்தை கண்டறிந்து உடனடியாக கள ஆய்வு செய்து தடுப்பது அதிகாரிகளின் பொறுப்பு. ஆனால் அதிகாரிகள் செவி சாய்க்காமல் அலட்சியமாக இருந்து வருகிறார்கள். சென்னை மக்களின் குடிநீர் பாதுகாப்புடன் தொடர்புடைய விவகாரம் என்பதால் புழல் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை கூறப்படும் புகாரையும் பாக்டீரியா குறித்த தகவலையும் அரசு அலட்சியம் செய்யாமல் உடனடியாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.